எல்லாரும் சேர்ந்தா எல்லாமே ஈஸி. அந்த ஈஸியான செயலை நம்ம எல்லாரும் சேரும் போது அது ஈஸி ஆயிடும். அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்வு 2 மாதத்துக்கு ஒரு டைம் நடக்கிற நிகழ்வு 1 மாதத்துக்கு வர மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா இந்த நிகழ்வு நடக்கும். இந்த செயலுக்கு நீங்க எல்லாரும் ஒன்று கூடி அரவணைச்சு எல்லாருமே இந்த அன்புன்ற செயலை அதிகமாக வளர்த்துக்கு உங்களோட எல்லாரோட ஆதரவும் ரொம்ப அவசியமா இருக்குது. உங்களால முடிஞ்ச வரைக்கும் உடலால் உழைப்பு கொடுங்க, செல்வத்தால் ஹெல்ப் பண்ணுங்க, எண்ணத்தால் நினைங்க. அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக அறக்கட்டளைன்னு ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதை எல்லாரும் பார்த்து நான் சொன்ன செயலுக்குள்ள கொஞ்சம் ஆழ்ந்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எல்லாரும் உருவாக்குறோம். நம்ம ஒருத்தரும் தோன்றிய ஒருத்தரும் லேசான பொருள் கிடையாது. அது லேசான பொருள் இல்லைன்னு நம்ம உணரணும்னா நம்ம கிட்ட கொடுக்குற குணமும் அணைக்கிற குணமும் அதிகமாகும் போது மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரியான செயலுக்குள்ள எல்லாரும் கலந்து வந்து ஒன்று கூடி நம்ம இந்த செயலை நடத்தினா ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இது ஒரு பெரிய நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய விடிவா இருக்கும். இந்த மாற்றம் தான் இங்க ரொம்ப அவசியமா இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம செஞ்சு அதை எல்லாருக்கும் நம்ம காட்டும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் தொடர்ந்து நடக்கணும். 2 மாதத்துக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு ஒரே மாதத்துக்குள்ள இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்திக்கும் நான் நினைக்கிறேன். இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாரும் பாருங்க, இதுல பிஆர் ஸ்கேனரும் நம்ம ஜிபே நம்பர் தரோம். உங்களால யாருனால முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்க, யாருனால முடியுமோ கூட வாங்க, நான் கூட்டு போறாங்க. கூட்டு போய் வந்து அவங்களை காட்டுறாங்க எப்படி பாருங்க. அங்க ஒரு நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் தான் சொல்ற மாதிரி. இதை நான் கொடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கையில வந்து ஒரு குட்டி எலி வச்சிருந்தான். நாங்க அந்த நம்ம கொடுக்குற அந்த என்னப்பா அந்த குட்டி எலி கையில வச்சிருக்கிறியா, அது சிவப்பு கலரா இருக்கும் பிறந்த அந்த எலி. அதை கூட எப்ப அந்த அம்மாட்ட கொடுத்தா பால் குடிக்கும்பான்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லும் போது அவன் ஒரே வார்த்தை சொன்னான், அவங்க அம்மா நான் சாப்பிட்டோன்னு சொன்னான். அப்படியே தான் சொன்னான். இதனால அது அவன் சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை. அப்படி நம்ம சொன்ன எப்படி அவன் பாருங்க. இப்ப அந்த அவன் சொன்ன உடனே அப்படியே பதறிட்டான். அவன் கூட இருந்தவன் அப்படி சொல்லிட்டு அவன் அம்மா நான் சாப்பிட்டேன்னு வாழ்வாதாரம். அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை போற சூழலை நம்ம எல்லாரும் வாழ்ந்துருக்கிறோம். கேட்டா நான் நல்லா இருக்கிறேன், நான் செம்மையா இருக்கிறேன், நான் எனக்குன்னா அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இதே போல சகமா வாழ்ற ஒரு மனிதனோட வாழ்க்கை இப்படிதான் இருக்குதுன்றதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுங்க. அது நம்ம இந்த மாதிரி சூழலுக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு பரவாயில்லன்னு தெரியும். நம்மளுக்குள்ள கோவங்களும் வேரியேஷனும் விருப்பம் வராத தடுக்கும். அவங்களுக்கு எதனா கொடுக்கணுன்ற எண்ணத்தை நமக்குள்ள வளர்த்துக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரியான செயலே ஒரு பாலமா இருக்கும். இது ஒரு பெரிய வழியா இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இது லைவ்ல நடந்த ஒரு நிகழ்வு. அதை சொன்ன வார்த்தை அவன் சொல்லும் போது தான் தெரியும். ஜீவகாரணியும் நம்ம சொல்றோம், பிற உயிரை கொள்ளக்கூடாதுங்க, அதுக்கு துன்பம் நம்ம சொல்றோம். அவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, அவங்க அம்மா நாங்க சாப்பிட்டோன்னு பசி, அதனால அவன் அதை சாப்பிட்டுக்கிறான். இந்த குழந்தைய எடுத்து விளையாடுறான். சொல்றது புரியுங்களா? அவனுக்கு தெரியல. இதேதான் அவன் தாய் அவளுக்கு பால் கொடுக்கணுன்றதுக்கோசம் அதை அவ சாப்பிட்டுருக்கிறான். இதுதான் அதோட உண்மையான தன்மை. இப்படிதான் நம்ம எல்லாரும் இங்க சாப்பிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு மாமிசம் சாப்பிட்ற நம்மளோட எல்லாரோட தன்மையும் இப்படிதான் இருக்குதுன்னு நமக்கு புரியல. நம்ம யாருன்னா சொல்லுவோமா அந்த குட்டியோட அம்மாவை சாப்பிட்டோம், இல்ல அந்த அம்மாவோட குழந்தைய சாப்பிட்டேன் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா சொன்னா நம்மளால தாங்க முடியாது. ஆனா உண்மையில நம்ம செய்யறது அப்படிதான் இருக்குதுன்றது அந்த குழந்தை சொன்ன வார்த்தை